அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8வது வகுப்பில் இருக்கக்கூடிய டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். ஸோ அதை சார்ந்த கணக்கில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் 2 கணக்கு இருக்குது. நம்ம டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் பொறுத்த வரையும் நம்ம டிஎன்பிசிலே வந்து அப்படின்னா புக்ஸ்லேருந்து 2 இல்லை 3 கொஸ்டின் இருக்கும். ஸோ இதுலேருந்து இந்த 2 அல்லது 3 கொஸ்டின்லேருந்து நம்ம கேட்குவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பாருங்கள், எந்த ஃபார்முலாவும் இல்லாமல் நம்ம ஈஸியாக நம்ம எளிமையாக போட போகிறோம். ரைட்டு, கேள்வியை படிப்போம். என்ன அப்படின்னா, ராஜன் தன் வீட்டிலிருந்து இருசக்கர வாகனத்தில் மணிக்கு 35 கிலோமீட்டர் வேகத்தில் சென்று தன்னுடைய அலுவலகத்தை 5 நிமிடம் தாமதமாக செல்கிறார். ஓகே, 35 கிலோமீட்டர் வேகத்தில் போனோம்னா தன்னுடைய அலுவலகத்துக்கு எத்தனை நிமிஷம் லேட்டாக போகிறாருன்னா 5 நிமிடம் லேட்டாக போகிறாப்புல. ஓகேங்களா? ரைட். ஸோ அப்போ இது ஒரு கண்டிஷன். ரைட். அடுத்தது, அவர் 50 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றிருந்தால் அலுவலகத்தை 4 நிமிடம் முன்னதாகவே போயிடுறாப்புல. ஓகேங்களா? ரைட். அதாவது 50 கிலோமீட்டர் வேகத்தில் போனார் அப்படின்னா எப்பயுமே போக வேண்டிய நேரத்தை விட 4 நிமிடத்துக்கு என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா முன்னதாகவே அந்த அலுவலகத்துக்கு போயிடறாப்புல. எனில் அவருடைய அலுவலகம் வீட்டிலிருந்து, ஐயா நல்லா கொஸ்டின் கொடுங்க, அவருடைய அலுவலகம் வீட்டிலிருந்து எவ்வளவு தூரத்தில் உள்ளது? ஓகேங்களா? ரைட். ஸோ இதுதான் கனெக்ட் கொஸ்டின். ஸோ இப்போ 2 கான்செப்டை கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா 35 கிலோமீட்டர் வேகத்தில் போகும்போது ஓகேங்களா அலுவலகத்துக்கு 5 நிமிடம் தாமதமாக போகிறாப்புல. அதுவே 50 கிலோமீட்டர் வேகத்தில் போகும்போது எப்போவுமே போக வேண்டிய நேரத்தை விட 4 நிமிடத்துக்கு முன்னதாக போயிடறாப்புல. அப்படின்னா அலுவலகத்தில் இருந்து வீட்டுக்கு எவ்வளோ தூரம் இருக்குது? ஓகேங்களா? ஸோ இதுதான் கொஸ்டின். ஸோ இதுக்கு நம்ம என்னென்ன டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ஓகேங்களா இந்த ஸ்கூல் புத்தகத்தில் இவ்வளோ. ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதை யூஸ் பண்ணி இவ்வளோலாம் போட்டு எல்சிஎம்லாம் எடுத்து இல்லை ஸோ ஆன்சர் நம்ம கொண்டு வந்திருப்பாங்க இவங்க. ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்மளோட மெத்தடில் டக்குன்னு போட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ரைட். என்ன சார் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, கேள்வியில் அங்கேயே அழகாக தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ரைட். பார்ப்போம். ஃபஸ்ட் எதுனா 35 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறாப்புல. நல்லா கவனிங்க, 35 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறாப்புல. ஓகேங்களா? ஸோ 35 கிலோமீட்டர். ரைட். அப்படி போகும்போது அலுவலகத்துக்கு 5 நிமிடம் தாமதாக போகிறாப்புல. ரைட். ஸோ அப்போ அது பிரச்சனை இல்லை. எத்தனை நிமிடம்? 5 நிமிடம். ஸோ அப்போ 5 நிமிடம் தாமதம். தாமதம் அப்படின்னா நான் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா மைனஸ் யூஸ் பண்ணுவேன். ஓகே, முன்னாடியே போயிட்டாப்புல அப்படின்னா நான் ப்ளஸ் யூஸ் பண்ணுவேன். அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? ரைட். ஏன்னு விஷயம் உங்களுக்கு புரியும். ரைட். இல்லைன்னா அடுத்த சொல்லிக்காங்க என்ன அப்படின்னா 50 கிலோமீட்டர் வேகத்தில் போகும்போது ஓகேங்களா. ஸோ அப்போ 50 கிலோமீட்டர் வேகத்தில் போகும்போது 4 நிமிடம் முன்னதாகவே போயிடாப்புல. ஸோ இப்போ ப்ளஸ் முன்னன்னா என்ன முன்னாடியே போயிட்டாருன்னா அப்படின்னா 4 நிமிடம் கெயின் தானே. ஸோ அதனால் ப்ளஸ் யூஸ் பண்ணுறேன். ரைட். ஸோ இதுதான் சார் வேகத்தோட ரேஷியோ, ஸ்பீடு. ஓகேங்களா? மணிக்கு 35 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறாப்புல. ரைட். இப்போ ஒன்றும் இல்லை, இதை நீங்கள் ரிவல்ஸில் எழுதுனா டைமோட ரேஷியோ கிடச்சிரும். அது என்ன சார் ரிவல்ஸு? 50/35ன்னு எழுதுனீங்க அப்படின்னா இப்போ டைமோட ரேஷியோ கிடச்சிரும். ஓகே, டைமோட விகிதம் கிடச்சிரும். ஸோ ஸ்பீடை நீங்கள் ஸ்பீடோட ரேஷியோ தலைகீழாக எழுதினீங்கனாவே என்ன கிடச்சிரும் அப்படின்னா டைமோட ரேஷியோ கிடச்சிரும். ரைட். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், வித்தின் செகண்டில் கண்டுபிடிக்க போகிறேன். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணேன், டைம் வந்து சிம்பிளிஃபை பண்ணேன். 5×5 50 எவ்வளோ சார்? 7×5 35. புரியுங்களா? ரைட். ஸோ அப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னா 3 மணி நேரம். நல்லா நான் வச்சுங்க, இங்கே எல்லாமே மணிக்கு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க? மணிக்கு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நல்லா கவனிங்க, இது எல்லாமே மணிக்கு தான் 50 கிலோமீட்டர். ஸோ அப்போ என்ன, இப்போ 10க்கும் 7க்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னா 3 மணி நேரம். நல்லா கவனிங்க, 3 மணி நேரம். ஆனால் இங்கே எல்லாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நிமிடம். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ நல்லா நான் வச்சுங்க, இது 3 மணி நேரம். ஓகேங்களா? ரைட். ஸோ அப்போ 3 மணி, அதாவது உண்மையான ரேஷியோவுக்கு என்ன அப்படின்னா இந்த 10க்கும் 7க்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னா 3 மணி நேரம். ஓகேங்களா? ரைட். அப்போ அவங்க சொன்ன அந்த நிமிடத்துக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னா 9 நிமிடங்கள். ஏன் அப்படின்னு நான் வச்சுங்க, ஏன் சார் இங்கே முன்னதாக வந்திருக்காப்புல, இங்கே சாரி லேட்டாக வந்திருக்காப்புல, இங்கே முன்னதாக வந்திருக்காப்புல அப்படின்னா இது ரெண்டுக்கும் எவ்வளோ சார் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா 9. நல்லா நான் வச்சுங்க, இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ் ஓகேங்களா ரெண்டும் வெவ்வேறாக இருந்துச்சுன்னா ஓகேவா, என்ன ஆட் பண்ணும்போது டிஃப்ரென்ஸ் கேட்டால் என்ன பண்ணணும் அப்படின்னா இது ரெண்டும் என்ன பண்ணணும், கூட்டுக்கணும். அதாவது என்ன சார் அப்படின்னா நம்ம கிராஃபில் செஞ்சுருப்போம். ஓகேங்களா? 0 -5 இங்கே என்ன சார் +4. ரைட். அப்போ இதுக்கு வித்தியாசம்னா இங்கேருந்து ஒரு 5 வரும், இங்கேருந்து ஒரு 4. அப்போ வித்தியாசம் மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கும்? 9 நம்பர் இருக்கும். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம். புரியுங்களா? ரைட். ஸோ அவ்வளோதான். ஸோ 3 மணி நேரத்துக்கு ஓகேவா, அதாவது 3 மணி நேரம் 3 பங்குக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 9 நிமிடம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா மணியில் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ நிமிடத்தை நான் மணியாக மாற்றினா எதால் வகுக்கணும்?
60ஆல் வகுத்தேன் அப்படின்னா இப்போ இந்த நிமிடத்தோட டேட்டா என்னவா மாறிடும் அப்படின்னா மணியோட டேட்டாவாக மாறிடும். புரியுங்களா? ரைட், அவ்வளோதான், கணக்கு முடிஞ்சு போச்சு. இப்போ எனக்கு ஒரு பார்ட் எனக்கு வேணும். அப்போனா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 9 ஓகேங்களா 3 × 60. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் பாருங்கள். 4 3 3 2 3 6 3 9. ஸோ திருப்பி 3 படிக்கலாம். 1 3 3 2 3 6. ஸோ அப்போ ஒரு பார்ட் எவ்வளோ அப்படின்னா இல்லை 1/20. அதாவது ஒரு மணி நேரம் பார்ட் எவ்வளோ அப்படின்னா 1/20. ரைட், அவ்வளோதான், கணக்கு முடிக்க போகிறோம். என்ன சார் அப்படின்னா ஓகேவா டிஸ்டன்ஸ் தான் கேட்குறேன். டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன, எஸ்சி × டின்னு அர்த்தம். ஓகேவா, ஒன்றும் இல்லை, இதையும் என்ன பண்ண போகிறோம், பெருக்க போகிறோம். முடிஞ்சு போச்சு. முதல் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் இதை எடுத்தாலும் பெருக்கலாம், இல்லை இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்தாலும் பெருக்கலாம். உங்களோட விருப்பம், எதனாச்சும் எடுத்து பெருக்கலாம். ஸோ இப்போ பார்க்குறேன். ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் நான் கண்டுபிடிக்க போகிறேன். டிஸ்டன்ஸ் அப்படின்னா ஓகேவா ஸ்பீடு. இப்போ மொதல் ஸ்பீடு எவ்வளோ சார், 35. ரைட். இப்போ டைம் நான் கண்டுபிடிக்க போகிறேன். டைமோட பார்ட் எவ்வளவு, 10 பார்ட்டு. ஓகேவா ரைட், 10 பார்ட்டு. ஒரு பார்ட்டோட வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சிருக்கேன். எவ்வளவு, 1/20. அவ்வளோதான், டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஜீரோ என்ன பண்ணிட்டேன், அடிச்சிட்டேன். ஸோ அப்போ 35/2 ஓகேங்களா. ஸோ அப்போ 2 படித்தா 17 2 34 மீதி 1 ஓகேங்களா 1/2. ஸோ 17 1/2 கிலோமீட்டர். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. புரியுங்களா? ரைட். நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா, ஏன் சார் நம்ம டயத்துக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா டயத்தோட டிஃப்ரென்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. புரியுங்களா? ஸோ அப்போ ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா மணியில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, பர் ஹவரில் கொடுத்துருக்காங்க, இங்கே நிமிடம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம டிஃப்ரென்ஸ், இதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னா 3 மணி. ஓகேங்களா, பட் ஆனால் இதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோனா 9 நிமிடம். ஸோ இப்போ இந்த நிமிடத்தை நான் மணியாக மாற்றினா 60 வைக்கணும். ஓகேங்களா, ஸோ ஒரு பார்ட்டு மணி எவ்வளோ அப்படின்னா 1/20 ஹவர்ஸ். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வச்சு டி = எஸ் × டி, எஸ்ஸையும் டியும் இருக்கணும் நமக்கான ஆன்சர். புரியுங்களா? ரைட், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா. ஸோ இதே மாரியான 2வது கணக்கு இப்போ பாருங்கள், ரொம்ப ஈஸி. ஓகேங்களா. ஸோ ஈஸியாக டக்குன்னு எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ பாருங்களேன், சேம் கணக்கு அதே தான். ஒரு தொடர் வண்டி மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றால் சேர வேண்டிய இடத்திற்கு 15 நிமிடங்கள் தாமதமாக சென்று சேரும். ஓகேங்களா ரைட். ஆனால் அவ்வண்டி 85 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றால் சேர வேண்டிய இடத்திற்கு 4 நிமிடங்கள் மட்டுமே தாமதம். அங்கேயும் தாமதம் தான், இங்கேயும் தாமதம் தான். ஐயா, தாமதமாக சென்று சேரும் எனில் தொடர் வண்டி கடக்க வேண்டிய தூரத்தை கண்டுபிடிய. இல்லை, ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம போட்டால் அதே மாடலில் சரன்னு போட்டுருவோம். ஆனால் இங்கே ஓகேவா அந்த சரியான நேரத்தை விட 2 பேருமே அது தாமதமாக தான் போகிறாங்க. ஸோ அப்போ நம்ம இதில் கவனமாக இருந்திருக்கும். 15 நிமிடங்கள் தாமதமாக போகிறாங்க, இங்கே 4 நிமிடங்கள் தாமதமாக போகிறாங்க. ரைட், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ வாங்க, ஸ்பீடு எவ்வளோ சார் கொடுத்தாங்க, ஃபஸ்ட்டு எவ்வளோ அப்படின்னா 60. ஓகேங்களா ரைட். 60 மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் போனாங்க அப்படின்னா எவ்வளோ, 15 நிமிடம் தாமதமாக போகிறோம். ஸோ 15 ஓகேங்களா. ஸோ நம்ம டிஃப்ரென்ஸ் நான் இங்கே எழுதுறேன். ஓகே, டிஃப்ரென்ஸ் டைம். ஓகேங்களா, டிஃப்ரென்ஸ் டைம்னால் நான் இங்கே எழுதுகிறேன். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நிமிடம், இது என்னது நிமிடம். ரைட். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அடுத்து எத்தனை கிலோமீட்ரு, 85 கிலோமீட்டரில் போனாங்கன்னா ஓகேங்களா. ஸோ 85 கிலோமீட்டர் வேகத்தில் போனாங்க, இது ஸ்பீடு. 85 கிலோமீட்டர் வேகத்தில் போனாங்க, சென்று சேர வேண்டிய இடத்தில் 4 நிமிடங்கள் மட்டும் தாமதமாக போகிறாங்க. ஸோ இப்போ 4 நிமிடம் ஏன் மைனஸ் யூஸ் பண்ணுறேன்னா இங்கே தாமதம். ஸோ ரெண்டுத்தையும் மைனஸாக யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா ரைட். இப்போ நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, இதை நீங்கள் ரிவர்ஸில் எழுதினீங்க, இந்த ரேஷியோ ரிவர்ஸில் எழுதினீங்க அப்படின்னா எதோட ரேஷியோவாக மாறும் அப்படின்னா டைமோட ரேஷியோவாக சொல்லியிருக்கேன். ஸோ 85/60. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ டைம் டிஸ்டன்ஸ் என்ன, எஸ் × டி தானே. ரைட், அவ்வளோ வித்தின் செகண்டில் கண்டுபிடிச்சேன். ஸோ இதை நான் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் நான் இங்கே கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா ரைட். ஸோ இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோமா. சிம்பிளிஃபை என்ன, 5 + 12 60ங்களா ரைட். இங்கே 1 5 7 35. அப்போ பாருங்கள், 17க்கும் ஓகேவா 12க்கும் டிஃப்ரென்ஸ் இல்லை, 5 மணி நேரம், 5 ஹவர்ஸ். ஓகேங்களா ரைட். இப்போ உண்மையான அவங்க கொடுத்த டிஃப்ரென்ஸ் எவ்வளோ சார், 15க்கும் ஓகேவா 4க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னா 11. ஏன்னு சொல்லுங்கள், ரெண்டுமே மைனஸில் தான் இருக்குது. அதாவது கிராஃபில் பார்த்தோன்னா 0 ஓகேங்களா, இங்கே என்ன பாட்டுருக்குன்னா மைனஸ். ஓகேங்களா. ஸோ -4 -15. ஸோ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் எத்தனை நம்பர் இருக்கும் அப்படின்னா 11 நம்பர் தான் இருக்கும். ஓகேங்களா. அதுவே இந்த இடத்துல மைனஸ் ப்ளஸ்னு வந்தால் தான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், டிஃப்ரென்ஸ் இங்கேருந்து 0க்கு வந்து அதுக்கப்புறம் போவோம். அப்போ தான் நம்ம ஆட் பண்ணுவோம். சேம் சைனாக இருந்தால் ஓகே, நார்மலாக அதுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அதை மட்டும் போட்டால் நமக்கு போதும். அப்படிங்களா. ஸோ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னா 11.
ஓகேங்களா. ஸோ அப்போ இது 11 நிமிடங்கள். ஓகேங்களா. நமக்கு என்ன அது ஹவராக மாற்றணும், என்ன சொல்லியிருக்கேன், 60ஆல் வகுக்கணும். ஸோ அவ்வளோதான் இந்த டிஃப்ரென்ஸு இதுக்கு சமம். இந்த டைமோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 5 பங்கு தான் எவ்வளோ, 11/60க்கு சமம். ஸோ எனக்கு என்ன வேணும், ஒரு பங்கு தான் வேணும். ஸோ 11 5 × 60. ஸோ இதுதான் முடிஞ்சு போச்சு. இப்போ பாருங்கள் டிஸ்டன்ஸ் யார் யாரும் பெருக்குனா ஸ்பீடு இன்ட்டு டைம். இல்லை நீங்கள் இந்த பார்ட்டையும் எடுத்து செய்யலாம், இந்த பார்ட்டையும் எடுத்து இதை எடுத்தால் நீங்கள் 12 எடுத்துக்கணும், இதை எடுத்தால் 17 பார்ட்டு எடுத்துக்கணும். ஓகேங்களா. ரைட். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இப்போ இங்கே பாருங்கள் நான் டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க போகிறேன். டிஸ்டன்ஸில் ஸ்பீடு எவ்வளவு 60. ஓகேங்களா. டைம் எத்தனை பார்ட்டு, 17 பார்ட்டு. ஓகேவா. நம்ம ஒரு பார்ட்டு எவ்வளோ கொடுத்துருக்கோம், 11 ஓகேங்களா. 17 பார்ட்டு. பட் ஆனால் ஒரு பார்ட்டோட வேல்யூ ஓகேவா கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டோம் இங்கே. ஓகேங்களா. ஸோ 11/5 × 60. ஓகேங்களா. ஸோ அப்போ பாருங்கள் இந்த 60க்கு இந்த 60க்கு என்ன பண்ணிட்டோம், அடிச்சிட்டோம். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஸோ 17ஐயும் 11ஐயும் பெருக்கி 5ஆல் வகுக்கணும். ஸோ பெருக்கணும்னா எவ்வளோ, 7 8 1. ஸோ 187 5ஆல் வகுக்கணும். இப்போ பாருங்கள் 3 15 ஓகேங்களா, மீதி 3 ஓகேங்களா, 7 35 ஓகேங்களா, மீதி 2. ஸோ 4 20. ஸோ 37.4 கிலோமீட்டர். ஸோ அப்போ நம்ம டைம் அவங்கேருந்து ஓகேவா அவர் தொடர் வண்டி கடக்கக்கூடிய பயணம் தூரம் எவ்வளோ அப்படின்னா எவ்வளோ சார், 37.4 கிலோமீட்டர். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த 2 கணக்குலேருந்து ஒரு கணக்கு என்ன பண்ணும் வரும். ஸோ இப்போ ஈஸியாக மார்க் என்ன பண்ணலாம், எடுக்க முடியலாம். புரியுதா. ஸோ 2 கொஸ்டினும் நமக்கு வந்துடும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.